டேய் மாப்பிள, என்ன சஞ்சய்? அம்மா எங்க அவசரமா நீ இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்க? ஷூ எல்லாம் மாட்டிக்கிட்டு ஏன்டா பர்ச்சேஸ் போக வேண்டாமா? அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். அதுக்கு எதுக்கு மாப்பிள இவ்வளோ ஏர்லி மார்னிங்கா கிளம்பிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா போலாம். ஒவ்வொருத்தரா குளிச்சு ரெடியாக நேரம் ஆகும். அதனால தான் நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். இனிமே ஒவ்வொருத்தரா நீங்களும் குளிச்சு ரெடி ஆகுங்க. போலாம் சீக்கிரம். வெயில் வந்துருச்சுன்னா அப்புறம் வெறுப்பா இருக்கும். இல்ல சரணண்ணா, மாலுக்கு தானே, மால்ல தான் நல்லா கூலிங்கா ஏசி போட்டு இருப்பாங்க. நம்ம ஏசி கார்ல போறோம், உள்ள நேரா பார்க் பண்ணிட்டு மறுபடியும் ஏசில போய் தானே இருக்க போறோம். அப்புறம் என்ன? ஏ வாண்டு, நீ போய் பல்ல வளக்காம கிடக்க சாடைய பேரு. உன் தங்கச்சி என்னைக்கு பல்ல வளக்கிருக்கா? இன்னைக்கு நீ பல்ல வளக்குன்னு சொன்ன உடனே போய் வளக்கிடுவாளாக்கும். சஞ்சய் அண்ணா, நான் பல்ல வளக்க மாட்டேன்னு நீங்க பாத்தீங்களோ? ஆமா, நீ பல்லு வளைக்கிற ஒரு நாளும் பார்த்தது இல்லையே. ஆமா, இவிய மூஞ்சிக்கு முன்னாடி வந்து நின்னு தானே பல்லு வளக்குவாவே. இனிமே இருங்க, தினமும் காலையில எந்திரிச்சதா உங்க மூஞ்சி முன்னாடி வந்து பல்ல வளைக்க உங்க மூஞ்சிலே துப்புறேன். இந்த கர்நாடகாக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்க இந்த காவிரி பிரச்சனை கூட தீந்துரும். இவிய ரெண்டு பேர் பிரச்சனையும் இந்த காலம் தீராது. என்ன பிரச்சனைங்க? என்ன என் மருமகிட்ட வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கியா அவ்வளோ? நல்லா கேளுங்க மாமா, இவியல என்ன எல்லாரும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காவ. எதுக்கு என் மருமகளை அவ்வளோ கிண்டல் பண்றீங்க? எப்பா, தேவையில்லாம இவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கப்பா. இவ பாதி நாள் பல்லே வளர்க்க மாட்டாப்பா. போய் பல்ல வளர்க்குன்னு சொன்னதுக்கு சண்டைக்கு வாரா. யாராவது பல்லு வளர்க்காம இருப்பாவளா மாமா? நான் பல்லு வளக்கிட்டு தான் நான் சாப்பிடுவேன். பல்லு வளர்க்காம நான் ஒரு நாளும் சாப்பிட்டது இல்ல. நான் பல்லே வளர்க்கண்டேன்னு சரணா தான் சொல்லிட்டு இருக்காவ. இவ பல்ல வளர்க்கியாலும் இல்லையோ, முறைய சொல்லி கூப்பிட சொல்லுங்க. ஒருக்கா சஞ்சய் அத்தாங்கா, ஒருக்கா சஞ்சய் அண்ணாங்கா, மாறி சொல்லிட்டு இருக்கா. அது என்ன கதைன்னு பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைங்க. இங்க பாருங்க, நீங்க சண்டை போடாம ஒழுங்கா என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் சஞ்சய் அத்தான்னு சொல்லுவேன். நீங்க சண்டை போட்டுக்கிட்டு என்னைய வம்பு இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் சஞ்சய் அண்ணான்னு தான் சொல்லுவேன், உங்களை வெறுப்பேத்துறதுக்காக. ஐயோ, உங்க பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தா இருக்கும் போல இருக்க. இவிய பஞ்சாயத்துல நீங்க தீர்த்து வைக்க முடியாது. எங்க இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்டியே? இன்னைக்கு அப்ப எங்க கூட வெளியே வர முடியல? இன்னைக்கு இனிமே எங்க போறிய? இனிமே சாயங்காலம் அவ்வளோ கிளம்ப முடியாது தானே? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். வந்தப்புறமா சாயங்காலமா கிளம்புவோம். எங்க விளையாடாதீங்க. நீங்க சுத்தி பார்க்கறதுக்கு தான் எங்க கூட எங்கேயும் வரல. இன்னைக்கு வெளியே கொஞ்சம் பொருள் அது இது வாங்கணும் போகணும் பிள்ளைங்க ஆசைப்பட்டு நடக்குவேன். ஷாப்பிங் பண்ணணும்னு இப்போ ஒழுங்கு மரியாதையா கூட வந்துருங்க சொல்லிட்டேன். அம்மா எங்கேயும் போகப்படாது கூப்பிடாதுன்னு அவ்வளோதான் பார்த்துக்கிடுங்க. அடா சாரு, உங்க கூட வந்தேன்னா அதான் மெரினா விட்டுலாம். இன்னும் இங்கேயும் வரல நீட்டா. அம்மா கல்யாணத்தை முடிச்சுட்டு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு நாள் வந்தியே எங்க கூட. அதுக்கப்புறமா நாங்கள் தனியாக தானே போனோம் குயின்ஸ்லாண்டுக்கலாம். இப்போ ஷாப்பிங் போகணும்னு சொல்லி கூப்பிட்டா வர மாட்டேங்கியே. இங்க பாரு சாரு, இன்னொரு ஹோட்டல் விஷயமா நான் ஒரு முக்கியமான ஆள்கிட்ட பேச வேண்டியிருக்கு. அந்த இடத்த முடிச்சேன்னு வையன், அந்த ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல் கட்டலாம். நான் அதுக்காக தான் போய்கிட்டு இருக்கேன். நீ என்னைய சொல்ல பண்ணாத. கார் எடுத்துக்கிட்டு இந்த இவன் சஞ்சய் ஓட்டுவான்ல காரு, சரணா ஓட்டுவான், கூட்டிட்டு போவாங்க ரெண்டு பேரும். நீங்களே போயிட்டு எங்க போகணுமோ போயிட்டு வந்துருங்க. சாயங்காலம் கிளம்புறதுக்கு நான் வந்துருவேன். எவ்வளவு காசு வேணாலும் சொல்லி போட்டு விடியேன். ஒரு நாள் அந்த மனசை கூட நம்ம நினைச்ச இடத்துக்கு போக முடியாதம்மா. நீ இப்படியே கத்திக்கிட்டே கடை, நான் கிளம்புறேன். பசங்களா சாயங்காலம் ரெடியா இருங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு. எங்க நில்லுங்கன்னு சொன்னேன். சாரு, முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். அப்புறம் பேசுற ஏதா இருந்தாலும் பாருங்க பிள்ளைகளா, உங்க அப்பா எப்படி இருக்காருன்னு. அம்மா விடுங்கம்மா, அதான் அப்பாவை பத்தி நமக்கு தான் தெரியும்ல. நம்ம போயிட்டு வரலாம். அவ்வளோ ஒரு சின்ன பிள்ளைகள் நீங்கள் உங்களெல்லாம் விட்டுக்கிட்டு தனியா திரியணும். இந்த மனுஷன் வந்தா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும்னு பார்த்தா இப்படி இருக்காரு இந்த மனுஷன். அம்மா விடுமா, நாங்களா என்ன சின்ன பிள்ளைல? நான் காலேஜ் படிக்கேன். அப்புறம் எவ்வளவு பெரிய பையன். நீங்க சின்ன பையன் நினைக்கிறதுனாலதாம்மா நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்பாவை தேடி. அப்ப நாங்களாம் வளர்ந்துட்டோன்னு எங்களை உனக்கு பாதுகாப்பா நினைக்கிறாரு. அதனாலதான் எங்க கூட எங்கனாலும் போன்னு சொல்லி உன்னைய நீ தான் குழந்தையாவே எங்களை நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆமா, பெத்தவளுக்கு பிள்ளைகள் எப்பயுமே குழந்தைதான். சரிதா விடுங்க, நம்ம போயிட்டு வரலாம். சரி மருமவனே, நேத்து ஒரு குடும்பம் நம்ம கூட சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துச்சுல, அந்த குடும்பம் இந்த ஹோட்டல் தானே சொன்னாவே? ஆமாத்த, ஆனா நம்பர் எந்த நம்பர்ல தங்கியிருக்காங்க என்னன்னு தெரியலையே. நானும் கேட்கல. நீங்க ஏதாவது கேட்டீங்களா? ஆமா, எத்தனாவது நம்பரோ சொல்லிச்சுவல, நீ அவன் இல்லையே. ரிசப்ஷன்ல கேட்டா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி நேம்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல. அந்த பிள்ளை நம்பர் உங்ககிட்ட இல்லையோ? உன் காலேஜ் தானே படிக்குன்னு சொன்னா, அந்த பிள்ளை கிட்ட கேட்டா தெரியும்ல. நம்பர் இருக்குதானே தெரியல. இருந்தா கொஞ்சம் போன போட்டு கேளியா. நம்ம எல்லாம் அவியங்களும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒன்னா போயிட்டு வரலாம்ல. அவியலும் மாலுக்கு தான் போனோம். போனவனா எந்த மாலுக்கு போறாவே என்னன்னு கூப்பிட்டுட்டு நம்மளும் அப்படியே போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வரலாம்ல, வாங்கிட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு. சரிதா இருங்க, நான் ஃபோன் நம்பர் இருக்கான்னு பாக்குறேன். பாரியா. எத்தே என்னடா குமரி, எதுக்கு நம்ம போற இடத்துக்குலாம் அவியலையும் கூப்பிடுறியே? எனக்கு அந்த கும்பல ஏதோ பிடிக்கவே மாட்டேங்குது. நீங்க தேவையில்லாம நம்ம ஜாலியா போற இடத்துக்குலாம் அவியல கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. இல்ல ஊருக்கு அறையலா, அவியலுக்கு இந்த இடம்லாம் எப்படி தெரியுமோ தெரியாதோ, நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்த நம்ம கூட்டிட்டு போவோம், காட்டிட்டு வருவோம். அவியலுக்கு வேணுங்கதை அவிய காசு கொடுத்து வாங்க போறாவ. நம்மள அவியல தூக்கி சமந்துட்டு போறோம். அவிய வண்டியில அவிய கார்ல நம்ம கூட வர போறாவ. போங்கத்த, எனக்கு பிடிக்கவே இல்ல. நாளா வரல. அப்போ நீங்களாம் போயிட்டு வாங்க, நான் ரூம்ல இருந்துக்கிடியே. எப்பா இப்பதான் வாழ்க்கையிலே சஞ்சலா உருப்படியான ஒரு வேலையை செய்ய போறா. நீங்க எதுக்கு இப்படி சந்தோஷப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது. நீங்க இந்த கரிச்சிட்டி மண்டகாரி வருவா, அவளை பார்க்கலாம், அவகிட்ட நம்பர் வாங்கலாம்னு தானே நீங்க இந்த பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அட இது நல்ல ஐடியா இல்ல. எனக்கு இவ்வளவு நேரமா இது தோணாம போச்சே. தேங்க்ஸ் செஞ்சனா, எனக்கு ஐடியா கொடுத்ததுக்கு. அந்த பிள்ளையும் வருவல்ல, அப்ப நல்லா ஜாலியா இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். நீ ரூம்ல இருனே, நாங்க போயிட்டு நிறைய இடம் போட்டோ எடுத்துட்டு சரண்யாவை வச்சு எப்படின்னா நான் நம்பர் வாங்கிறேன். நீ ரூம்ல இரு. நான் இதுக்கு ரூம்ல இருக்கணும், நானும் வருவேன். நீங்களும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அங்க ஸ்நாக்ஸ் அது இதுன்னு வாங்கி தும்பிய, நான் மட்டும் இங்க கடந்து ரூம்ல காஞ்சிட்டு கிடக்கணுமோ? நானும் வருவேன். இந்த வாயாடிக்கு வேற வேலை இல்ல.
என்ன வாண்டு, அப்ப நீ எங்க கூட மாலுக்கு வாரியோ? நான் ஒன்றும் உங்க கூட வரல, நான் எங்க அண்ணன் கூட வருவேன். இந்த வாயாடியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சீக்கிரம் ஆளாளுக்கு குளிச்சு கிளம்பி ரெடி ஆகுங்க. நான் பார்த்து பேசிட்டு வந்து சொன்னான்னா அவ்வளோ போவோம், இல்லாட்டினா நம்ம மட்டும் போவோம். ஏம்மா, சரண் கிட்ட நம்பர் இல்லைன்னா நான் கீழே ரிசப்ஷன்ல கேட்டு அவங்க டீட்டெயில் ஏதாவது கேட்டு என்ன ரூம் என்னன்னு விசாரிச்சு நான் எப்படின்னா அவங்கள கூட்டிட்டு வரேம்மா. எத்தே எதுக்கு தெரியுமா இவ்விய இவ்வளோ ஆர்வமா இருக்காவ? அதுல ஒரு பிள்ளையா இவ்விய சைட் அடிச்சிட்டு இருக்காவ. அந்த பிள்ளை நம்பர் வேணுமா? அதுக்கு தான் ஆளு இவ்வளோ ஆர்வமா இருக்கு. ஏன்னா அப்படியா? ஐயா நீங்க வேற சும்மா இருங்கம்மா. அதுவரை அண்ணன் அண்ணன் கூப்பிட்டு இருக்கேனே. என்னமோ போங்க, சீக்கிரம் கிளம்புங்க போங்க. ஆளாளுக்கு சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க. சரிம்மா. நல்லா ரூமை பூட்டிட்டியா? பூட்டிட்டேம்க்கா. உள்ள கடக்கட்டும் பிள்ளைகளே, நம்ம தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து திறந்து விட்டுக்கிடலாம். எனக்கு வேற பக்குன்னு இருக்கு. வா பயப்படாத, ஒன்றும் ஆகாது. இல்லக்கா, ஃபோன் பண்ணியும் ஃபோன் எடுக்கல பத்தியலா, அதான் ஒரு மாதிரி வயிற்ற கலக்குது எனக்கு. லட்சுமி எக்கா வந்துட்டீங்களா? இப்பதான் என் வயிற்றுல பாலாவத்தமா இருக்கு. உங்க 2 பேர் மேலேயும் நான் நல்ல கோவத்துல தான் இருக்கேன். உன் கோவம் எனக்கு புரியுது லட்சுமி. ஆனா நாங்க எதுவும் வேணும்னு பண்ணல. நல்லா தூக்கம் வந்துருச்சு, அந்த ஆளை தூங்கிட்டோம் பத்துக்க. நான் அவளாவது போன பண்ணி உங்களை கூப்பிட்டுருப்பான்னு பார்த்தா அவளும் விடிஞ்சு ஓடியாரா. ஓடி வந்துதான் எக்கா இங்க இருக்கவளா லட்சுமி அக்கான்னு. அப்புறம் தான் தெரியும் அவளும் தூங்கிட்டான்னு. ஆமாக்கா, அதான் இப்போ பிள்ளைல கூட அந்த ரூம்லேயே வச்சு பூட்டி விட்டுட்டு சரி உங்களை தேடி தான் கிளம்புவோன்னு இப்போதான் கிளம்புனா 2 பேரும். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டிய. ஆமா லட்சுமி, எங்க பெரிய பொண்ணு உமாலும் வாராளுவ பின்னாடி தான். ஃபோன் பண்ணி பார்த்தேங்கோ, நீங்க ஏங்கோ எடுக்கல? வேற என்ன, ஒரே ஆத்திரமா வந்து போச்சு. போனை எடுக்கணும்னு எனக்கு தோணே இல்லை. ராத்திரி முழுக்க வேற ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல கடந்த பிச்சைக்காரங்களா கூட ஒரு ரூம் எடுப்போம்னு நான் எத்தனை முறை சொன்னேன். தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். ஒருத்தியும் கேட்டாளுவல்ல. கடைசியில நடு ரோட்ல தூங்க வச்சுட்டாளுவ. சரி லட்சுமி, கோவப்படாத. உன் கஷ்டம் எனக்கு புரியுது. லெச்சு கோவப்படாதீங்க. யாராவது வியானன்னு பண்ணுவாங்களா சொல்லுங்க. நேற்று அலைஞ்சிட்டு வந்த அசதியில் அவ்வளோரும் தூங்கியிருப்பாவ. விடுங்க. நான் இப்ப கோவப்படல. இனிமே எங்கேயும் என்னையும் கூப்பிடாதீங்க. சாயங்காலம் ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான். இதுக்கு மேலாம் நான் எங்கேயும் வரல. நீங்களே வேணா ஒத்தையில போயிட்டு பத்திரமா வருவீங்கன்னா போயிட்டு வாங்க. நான்லாம் எங்கேயும் வர மாட்டேன். லட்சு அப்படி சொல்லாதீங்க லட்சு. இனிமே இன்னைக்குதான் ஏதாவது கடை தெருவுகளுக்கு போயிட்டு அதை இதை வாங்கிட்டு ஊரு போய் சேரணும். எங்கேயுமே போலன்னா வேற என்னத்த ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போறது? சென்னைக்கு போயிட்டு வந்தான்னு சொன்னா என்னத்த சொல்ல? கையில ஒன்றும் வாங்கிட்டு வரலையான்னு கேட்பாவ. சொல்லுங்க, அப்படி யாராவது கேட்டாவண்ணா ரயில்வே ஸ்டேஷன்லயே போய் அங்கனே படுத்து கிடந்துட்டு அங்கனே அப்படியே எந்திரிச்சு திரும்பி வாரோன்னு சொல்லுங்க. நான்சென்ஸ். யார் அங்க இப்படி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்குது? எங்க எப்படி பேசணும்னு ஒரு நாகரிகம் கூட தெரியல இவங்களுக்குலாம். யார் அது? எங்கேயோ பட்டிக்காட்டுல இருந்து அவ்வளவு கிளம்பி வந்திருக்குதுங்கன்னு நினைக்கிறேன். சரி லட்சு, கோவப்படாதீங்க. இவன் யாருக்கிட்ட காலங்கத்தாலே ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா? ஃபோன் வந்து காலங்கத்தாலே நம்மளை எழுப்பி விட்டுருச்சு. ஆமாம் பச்சோனி, நானும் ஃபோன் சத்தத்தில் தான் எந்திரிச்சேன். ஆமா, பூமாரி எங்க? அவ நம்ம கூட தானே இருந்தா. ரெஸ்ட் ரூம் போயிருக்கான்னு நினைக்கேன். ஆமா, பாத்ரூம்ல தான் சத்தம் கேக்குது. தண்ணி சத்தம். காலங்கத்தாலே எதுக்கு எங்க ரூம் நம்பரை கேட்க? அது ஒண்ணும் இல்ல சந்தியா, நாங்கெல்லாம் ஷாப்பிங் கிளம்பலான்னு பார்த்தோம். அதான் நீங்களும் இன்னைக்கு மால்ல எங்கேயோ போகணும்னு எடுத்து சொன்னீங்களாமே, அதனால நீங்களும் வந்தீங்கன்னா சேர்ந்தாப்புல போலாம் அப்படின்னாங்க. அதான் உங்க ரூம் நம்பர் என்ன எதுவும் தெரியலன்னாங்க. அதான் உன் காலேஜ் பொண்ணு தானே, அந்த பொருட்டை கேளு, அவங்களாம் வரதா இருந்தா நம்ம கூட வரட்டும் அப்படின்னாங்க. அதனால தான் ரூம் நம்பர் கேட்கறதுக்காக கால் பண்ணேன். நான் வேணா உங்க அம்மாட்ட வந்து பேசுறேன். ரூம் நம்பர் சொல்லு. ஆமா, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா இவ? யாருக்கு தெரியும்? ஓ அப்படியா? எங்க ரூம் நம்பர் வந்து 13. இரு, எங்க அம்மா கிட்ட நான் போனே தரேன். எவ சோனி, நம்ம அம்மங்க? யாருக்கு தெரியும்? நானே உன் போன் சத்தம் கேட்டுதான் எழும்புனேன். அம்மா, யார் ஃபோன் பண்ணியிருந்தா? ஐயோ, இவகிட்ட சொன்ன வேற கோவப்படுவாள. நீ அம்மா எங்கன்னு சொல்லுவ முத. எவ கிறுக்கி, அதான் தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. யாரையுமே ரூம்ல காணோம். ஒருவேளை பக்கத்து ரூமுக்கு போயிருப்பாவளா இருக்கும். என்னனையும் போங்கம்மா, நான் கோவப்பட்டு என்ன ஆக போகுது? இல்ல, வெளியே சத்தம் கேக்குது. சரி வாங்க, உள்ள வாங்க. அவ்வளோரம் வெளியே தான் நின்று பேசிட்டு இருக்காவன்னு நினைக்கேன். என்ன திறக்க முடியல? நல்லா டைட்டா இருக்குமா இருக்கும். ஒழுங்கா திறக்கும். இவ சத்தியமா திறக்க முடியலவ. இரு சோனி, நான் வரேன். என்னாச்சு? நம்மள டைட்டா மூடி வச்சிட்டு போயிட்டாவளோ? இரு, நான் திறந்து பார்க்கேன். திறந்து பாரு. நானும் நல்லா திறந்து பார்த்துட்டேன், திறக்கவே முடியல. ஆமா, டைட்டா தான் இருக்கு. இவ கதவை தட்டுங்கவ, அப்பதான் பக்கத்து ரூம்ல இருந்தவனாலும் ஓடி வருவாவ. நம்மள பூட்டி வச்சுட்டு வெளியே போயிட்டாவன்னு நினைக்கேன். சந்தியா என்னாச்சு? ஒன்றும் இல்லைல்ல சரணு. எங்கள் ரூமில் யாரையுமே காணோம். நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம். அதான் சரி வெளியே போய் பார்க்கலான்னு பார்த்தோன்னா கதவை யாரோ லாக் பண்ணியிருக்காவ போல இருக்கு. சிக்கராக திறக்கவே மாட்டேங்குது. அதான் என்ன பண்ணேன்னு தெரியாமல் ஆளாளுக்கு திறந்து பார்த்துட்டு நடக்காவ. என்ன சந்தியா சொல்ற? நான் என்ன வரட்டுமா? இல்லை வேண்டாம். எங்கள் அம்மா சத்தெல்லாம் வெளியே தான் கேட்குது. கதவை தட்டுவோம், திறக்கவலான்னு பார்ப்போம். கதவை தட்டிட்டு இருக்காவ, திறந்துருவாவ. சரி இரு, எதுக்கும் நானும் வரேன். இப்போ எம்மா கொம்மி, கதவை திறங்கவே. ஐயோ, பிள்ளையில தான் உள்ள கடந்து கதவை தட்டிட்டு அடக்காளுவே. சீக்கிரம் கதவை திறங்க. யாராவது இருக்கீங்களா? இருங்க, கதவை திறக்கும்.
உங்களோட தேடி வர வேண்டி இருக்கான்னு இவ்வளோ உள்ள வச்சு பூட்டிட்டு வந்தோம். கடைசியில் பார்த்தனா நீங்களோட வந்துட்டியே. அம்மா ஒரு வழியாக கதவை திறந்துட்டாவம்மா. ஆமா, என்னத்துக்கு எங்களோட உள்ள வச்சு பூட்டினீங்க? அது ஒன்றும் இல்லை பிள்ளைகளா, தூக்க கலக்கத்தில் நீங்களும் எந்திரிச்சு எங்கேயும் வெளியே வந்துடக்கூடாது பத்தியில, அதனால தான் பாதுகாப்பு காட்டி சும்மா பூட்டணும். எதுக்கு நீங்கள் இப்படி வெளியே நின்று அவ்வளோ பேசிட்டு இருக்கிறதுக்கு எங்களை உள்ள வச்சு பூட்டினீங்களாக்கும்? இது நல்ல கதையா இருக்க. அப்படி என்ன டிஸ்கஷன் எங்களை விட்டுட்டு நீங்களும் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க தனியா? அது ஒன்றும் இல்லை சோனி, அடுத்து எங்கே போகலாம் என்னன்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் அம்மா என்னன்னா ஊருக்கு போனோங்காவ, அதான் நேராக ஊருக்கே போயிடலாமா இல்லை வேற எங்கேயும் சுற்றி பார்த்துட்டு போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயோ, இன்னைக்கே ஊருக்கா? இன்னைக்கு எங்கேயும் மாலுக்கு சுற்றி காட்ட கூட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, கூட்டிட்டு போலையா? அதெல்லாம் ஒன்றும் போவாண்டா, ரூம்லேயே ரெஸ்ட் எடுங்க. அவ்வளோ வரும். சாயங்காலமா ஊருக்கு போனோம். வெளியிலலாம் சுற்றி பார்க்க போனோன்னா நேரத்துக்கு வந்து சேர்ந்துக்கிட முடியாது. இவன் என்னம்மா இப்படி சொல்றா? எம்மா, இப்பதான் சரண் ஃபோன் பண்ணான். சரணா? என்ன சொன்னா? அவன் எதுக்கு போய் உனக்கு ஃபோன் பண்ணா? எம்மா, அவங்க அத்தை தான் ஃபோன் பண்ண சொன்னாங்களாம். ஃபோன் பண்ணி நீங்களெல்லாம் எல்லாரும் வாரியெல்லாம் என்னன்னு கேளுங்க, நம்மளாம் மாலுக்கு போகிறலாம் அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போவோன்னு சொன்னாங்களாம். அதனால தான் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ரூம் நம்பர் என்ன ஏதுன்னு கேட்டான். வேண்டாம் வேண்டாம், வரலன்னு சொல்லிடு, எங்கேயும் போவாண்டாம். லட்சுமி அக்கா, இன்னைக்கு ஒரு நாள் தானக்கா, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு போயிட்டு வேணா சாயங்காலமா கிளம்புற நேரத்துக்கு வந்துடுவோம். வேற நாள் முழுக்க இந்த ரூம்லயும் அடைஞ்சு கிடந்தாலும் நமக்கு வெறுத்து போவோம். ஆமா லட்சுமி, போயிட்டு வருவோம். ஆமாம்மா, நான் மெட்ரோ ட்ரெயின்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஆமா லட்சுமி, மெட்ரோ ட்ரெயினில் போகணுன்னு எனக்கும் ரொம்ப ஆசைப்பட்டுக்க. அதுலையாவது போயிட்டு வருவோம், வேற எங்கேயும் போகலனாலும் பரவாயில்ல. அம்மா, அப்போ சரண்கிட்ட வரல நாங்கன்னு சொல்லிடட்டுமா? ஆமா, அவங்கிட்ட வரலன்னு சொல்லிடு. இந்த இதெல்லாம் வேணா மெட்ரோ ட்ரெயினுக்கு போனோங்கவல்ல, அது மட்டும் எப்படி போகிறது என்னன்னு யார்ட்டையாவது விசாரிச்சு வேணா அப்படி மட்டும் வேணா எங்கன்னா பக்கத்தில் போயிட்டு வருவோம். ஐ, ஜாலி ஜாலி, மெட்ரோ ட்ரெயினில் போகிறோம். சந்தியா, வெளியே வந்துட்டீங்களா? அதான் சொன்னேன்ல, எங்கள் அம்மாலாம் வெளியே தான் நிற்காங்கன்னு. என்னையா இப்படி திப்பு திப்புன்னு ஓடி வந்திருக்க? இல்ல, சந்தியாவுக்கு ஃபோன் பண்ணேன். அப்பதான் யாரோ ரூம் லாக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நம்ம சொன்னா ஃபோன்ல. அதான் சரி திறந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். பாத்தியா பெரிய பொண்ணு? பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அது ஒண்ணும் இல்லையா, தூங்கிட்டு இடந்தாலும் அந்தாலும் நாங்கள் வந்து நின்று பேசிட்டு இருந்தோம். சரி, நம்ம பேசுறது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமேன்னு, வேற ஒன்றும் இல்லை. சரி, உங்க அத்தை எல்லாம் எங்கேயும் வெளியே போறீங்களாமே, அதான் நீங்களும் வாரியலான்னு சொல்லி கேட்டாவன்னு சொல்லி இப்பதான் சந்தியா சொன்னா. நீங்களும் போயிட்டு வாங்கம்மா வெளியே. நாங்கள் வேணா அங்கே பக்கத்தில் தான் மெட்ரோ ட்ரெயினில் போனோன்னு பிள்ளைகள் ஆசைப்படுது. அந்த ட்ரெயினில் எப்படி போகிறது என்னன்னு பார்த்து நாங்களும் எப்படி போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு கிளம்பிடுவோம் பத்துக்க ஊருக்கு. அதனால் அங்கெல்லாம் நீங்கள் சொல்கிற இடம்லாம் வந்தனா வேறு லேட் ஆயிரும் பற்றியில, வேற சுற்றி பார்க்கவும் முடியாது, வேற ஊருக்கு கிளம்பவும் முடியாது பற்றியில. அதனால் நீங்களுமே போயிட்டு வாங்க. என்னையா? நாங்க பக்கத்துல ஒரு மால் தான் போறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஊருக்கு கிளம்புற நேரத்துக்கு வந்துடலாம். இல்லப்பு, மெட்ரோ ட்ரெயினில் போனோம் பத்துக்க, உங்கள் கூட வந்தேன்னா வேற அங்கே போக முடியாதுல்ல. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அதுலேயும் ஒருக்கா போயிட்டு வந்துடலாமேன்னு ஒரு ஆசை தான். சரி, அப்ப எல்லாருமே மெட்ரோ ட்ரெயின்லேயே மாலுக்கு போயிடலாம். ஆமாம், இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. பெரிய பொண்ணு, வேற ஊருக்கு கிளம்ப நேரம் ஆயிரும் பெரிய பொண்ணு. நம்ம என்ன அங்கேயேவா தங்க போகிறோம்? போயிட்டு வேற வரதானே போகிறோம், சுற்றி பார்த்துட்டு. அதில் என்ன இருக்குது, வாங்க போயிட்டு வருவோம். வேற ஒயாமலாம் நம்ம இங்கே வர போகிறோம், வர்ற நேரம் தான் சுற்றி பார்த்துக்கிடணும். வேற நீங்களும் எப்போ தான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வருவீங்க? சரி, அப்போ போவங்கியோ? ஆமாம், மெட்ரோ ட்ரெயின்லேயே போயிட்டு மெட்ரோ ட்ரெயின்லேயே திரும்பி வந்துடலாம். பயப்படாதீங்க, நான் உங்களை பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துடுறேன். உங்களோட நம்பி வந்தாலும் அவங்க தான் செய்யும். நேற்று ராத்திரி படுக்க வச்சியல. எந்த மாலுக்கு தம்பி போகிறது? மெட்ரோ ட்ரெயினுக்கு பக்கத்துலேயே இருக்க மாதிரியான மாலாக இருந்தால் சொல்லி போவோம். வடபழனி பக்கத்துல ஃபோரம் மால்னு ஒன்று இருக்கு, அங்க போலாமா? அதுனா மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி ஒரு 1/2 கிலோமீட்டர் போல நடக்கணும், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். போயிட்டு நம்ம அங்க சுத்தி பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணோம்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்லையே, இந்த தம்பிக்கு எல்லா இடமும் தெரிஞ்சிருக்கே. நீ இதுக்கு முன்னாடிலாம் அந்த இடத்துக்கு வந்திருக்கியப்போ? ஆமா ஆண்டி, இதுக்கு முன்னாடி நாங்க கொஞ்ச நாள் சென்னையில தான் இருந்தோம் ஃபேமிலியா, அதனால தான் எனக்கு தெரியும். அப்படியாப்பு? நல்லதுதான் நல்லதுதான். சரியா, அப்போ உங்க அத்தை கிட்ட வாரோன்னு சொல்லு. ஆனா மெட்ரோ ட்ரெயின்ல போற மாதிரி இருக்கணும். உங்க அத்தை என்ன கார்ல தானே வரணும் பாவே? அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் ஆண்டி. சரியா, அப்போ அங்க இனிமேதான் பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு கிளம்பணும் பத்துக்க. நீங்க கிளம்பிட்டீங்களா எல்லாரும்? இல்ல, அவியெல்லாம் இனிமே தான் கிளம்பணும், ஒவ்வொருத்தரா இனிமே தான் குளிக்க போவாவே. சரியா, அப்ப நாங்களும் சீக்கிரம் கிளம்பியோம். சரி ஆண்டி, நீங்க கிளம்பிட்டு கால் பண்ணுங்க, நாங்களும் கிளம்பிட்டு நான் வந்துடுறோம். சரியா, சரி போங்க. அவ்வளோ வரும் பிள்ளைகளா போய் ரெண்டு பேரா போய் உள்ள போய் குளிச்சுட்டு கிளம்பி வாங்க போறதுக்கு. சரிம்மா. இங்க என் மோனெல்லாம் எழுப்பி விடணும், நல்ல ஒரே தூக்கமாக தான் இருக்கு. என் மாமனாரும் மாமியாரும் அவ்வளோ வரும். அவியலெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு எழுப்பாம இரு. நம்மளும் அந்த ரூம்ல போய் 2 பேரும் 4 பேர் குளிச்சுட்டு வந்தோம் நெய்யி கடன்னு கிளம்பிடலாம். அதுக்கப்புறம் அவியலை எழுப்பி விடு. ஆமா, அதுவும் சரிதாங்க. வாங்க பயிர் போய் குளிச்சுட்டு வருவோம். ஆமா பெரிய பொண்ணுங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு, பார்ப்போம் என்னதான் நடக்குன்னு.